ஒரு அழகான கிராமத்தில் கனிமொழி, கதிர் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருநாள் மாலை நேரத்தில் இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கதிர் தெரியாமல் கனிமொழியின் பந்து மீது மிதித்துவிட்டான். பந்து கொஞ்சம் நசுங்கிவிட்டது. உடனே கதிர் வருத்தத்துடன், "மன்னித்து விடு கனிமொழி, நான் கவனிக்கவில்லை" என்று சொன்னான். ஆனால் கோபமடைந்த கனிமொழி, "உனக்கு கண்ணே இல்லையா? எப்பப்பாரு இப்படித்தான் செய்வாய்? நீ ஒரு முட்டாள்" என்று கத்தினாள். கதிருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. அவன் அழுதபடியே அங்கிருந்து சென்று விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த கனிமொழியின் தாத்தா அவளை அருகில் அழைத்தார். தாத்தா கனிமொழியிடம் ஒரு தட்டில் நன்றாக பழுத்த மாம்பழத்தையும் இன்னொரு தட்டில் பச்சையான வேப்பங்காயையும் வைத்தார். "இதில் உனக்கு எது வேண்டும்?" என்று கேட்டார். கனிமொழி சிரித்துக்கொண்டே, "தாத்தா, இனிப்பான மாம்பழம் இருக்கும்போது யாராவது கசப்பான வேப்பங்காயை சாப்பிடுவார்களா? எனக்கு மாம்பழம்தான் வேண்டும்" என்றாள். அப்போது தாத்தா மென்மையாகச் சொன்னார், "உண்மைதான் கனிமொழி. இனிய சொற்கள் மாம்பழம் போன்றவை, தீய சொற்கள் வேப்பங்காய் போன்றவை. கதிர் மன்னிப்பு கேட்டும் நீ இனிமையாகப் பேசுவதை விட்டுவிட்டு கசப்பான சொற்களையே பேசினாய். இது கனி இருக்கும்போது காயை சாப்பிட போலத்தானே." கனிமொழி தன் தவறை உணர்ந்தாள். உடனே கதிரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு மீண்டும் இருவரும் இனிமையாகப் பேசி விளையாடினார்கள். நாம் எப்போதும் பிறரிடம் பேசும்போது இனிமையான சொற்களையே பயன்படுத்த வேண்டும்.